எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, மரபணு ஜோதிடம் ஒரு பார்வை. அதாவது மரபணு ஜோதிடத்தை பற்றி பார்க்க போகிறோம். இதை வந்து டிஎன்ஏ அஸ்ட்ராலஜின்னு சொல்லுவோம். இது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் கிடையாதுங்க. சிம்பிளாக சொல்கிறது தான். இது எப்படின்னு பார்ப்போம். அதாவது வந்து மொத்தம் கிரகங்களை வந்து வரிசைப்படுத்துங்க. எப்படி வரிசைப்படுத்துறது அப்படின்னா, கிழமை ரீதியாக வரிசைப்படுத்துங்க. ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி அப்படிங்கிற மாதிரி 7 கிழமைகளை வந்து ஃபஸ்ட்டு வரிசைப்படுத்திடுங்க. ஞாயிற்றுக்கிழமையில ஸ்டார்ட் பண்ணி 7 கிழமைகளை வந்து வரிசைப்படுத்திடுங்க. அதுக்கப்புறம் வந்து ராகுவை வந்து வரிசைப்படுத்துங்க. கேதுவுக்கு வந்து இங்கே நட்சத்திரம் கிடையாது, ராகுவோடு ஸ்டாப் ஆயிரும். மொத்தம் வந்து 8 கிரகங்களுக்கு மட்டும்தான் இந்த கர்ம பதிவு கொண்ட நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ 8 கிரகங்களை வந்து வரிசைப்படுத்துகிறோம். எப்படி வரிசைப்படுத்துகிறோம் அப்படின்னா, ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி வரிசைப்படுத்திட்டு ராகு எக்ஸ்ட்ரா, கேது வந்து இங்கே கிடையாது. அப்படி நீங்கள் வரிசைப்படுத்தி ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நட்சத்திரங்கள் இருக்குது பார்த்தீங்களா, 27 நட்சத்திரங்களை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்படி நீங்கள் எழுதணும். அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோஹிணி, மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம், ஹஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுசம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி அப்படின்னு சொல்லி இந்த வரிசைப்படி நீங்கள் எழுதணும். நம்ம பாரம்பரிய ஜோதிடத்தில் எப்படி நட்சத்திரங்கள் வரிசைப்படுத்துவோம் அப்படின்னா, கேதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும். கேது, சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, அதுக்கப்புறம் குரு, சனி, புதன் அப்படி வரிசைப்படுத்துவோம். ஆனால் இதில் வரிசைப்படுத்தக்கூடிய விதம் மாறுபடுது, அவ்வளோதானே தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. இதில் ஞாயிற்றுக்கிழமை ஸ்டார்ட் பண்ணி சனிக்கிழமை வரைக்கும் 7 கிழமைகளை வந்து வரிசைப்படுத்தி அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வந்து ராகு ஆட் பண்ணிக்கோங்க. கேது வந்து வராது இதில். அப்போ இந்த கிரகங்களுக்கு ஏற்ற மாதிரி நட்சத்திரத்தை வந்து அலைன் பண்ணுறீங்க. ஞாயிற்றுக்கிழமை வந்து அஸ்வினி, திங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரனுக்கு வந்து பரணி, செவ்வாய்க்கு வந்து கிருத்திகைன்னு சொல்லி இது ரீதியாக வரிசைப்படுத்தும் போது என்ன ஆகுது அப்படின்னா, அன்னைவனாக வரும் நட்சத்திரங்கள் வந்து. அதாவது இப்போ 27 நட்சத்திரம் அப்படின்னா 9 × 3 27ன்னு சொல்கிறோம் நம்ம பாரம்பரிய ஜோதிடத்தில். ஒரு கிரகத்துக்கு 3 நட்சத்திரம். ஆனால் இங்கே வந்து ஒரு கிரகம் இல்லாததுனால அந்த 3 நட்சத்திரம் வந்து ஒரு 3 கிரகங்களுக்கு போயிடுது. முதல் 3 கிரகங்களுக்கு வந்து இந்த 3 நட்சத்திரம் போயிடுது. அப்போ டோட்டலாக வந்து ஒரு கிரகத்துக்கு 4 நட்சத்திரம் வந்துடுது. ஒரு 3 பிளானட்ஸ்க்கு வந்து 4 நட்சத்திரம், அதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய பிளானட்ஸ்க்கு வந்து 3 நட்சத்திரம் அப்படி வச்சுக்கிறோம். எல்லா கிரகங்களுக்குமே 3 நட்சத்திரம் தாங்க. இப்போ கேதுனுடைய 3 நட்சத்திரம் இதில் இல்லாததுனால நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த கேதுனுடைய 3 நட்சத்திரத்தை வந்து இந்த 3 கிரகங்களுக்கு கொடுத்துட்றோம். அப்போ முதல் 3 கிரகங்களுக்கு 4 நட்சத்திரம் வந்துடும். மீதி இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு 3 நட்சத்திரம் மட்டும் வரும். இதை வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அஸ்வினி நட்சத்திரத்துலையோ, ஆயிலி நட்சத்திரத்துலையோ, அனுச நட்சத்திரத்துலையோ, புரட்டாதி நட்சத்திரத்துலையோ ஒருத்தங்க பிறந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க எல்லாருமே வந்து சூரியனுடைய கர்ம பதிவு கொண்ட நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அப்போ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இவங்க வீட்டில் வந்து யாராவது ஒருத்தவங்க வந்து கவர்மெண்ட் ஜாபில் இருப்பாங்க, அப்பாவுடைய தொழில் வந்து பண்ணுவாங்க, அல்லது வந்து அப்பா வந்து சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அதுக்கடுத்து சந்திரனுடைய நட்சத்திரம், சந்திரனுடைய கர்ம பதிவு கொண்ட நட்சத்திரங்கள் என்னென்ன அப்படின்னா, பரணி, மகம், கேட்டை, உத்திரட்டாதி. இந்த 4 நட்சத்திரத்தில் ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது சந்திரனுடைய கர்ம பதிவு கொண்ட நட்சத்திரங்கள். அப்போ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வீட்டில் வந்து அம்மானுடைய சப்போர்ட் கிடைக்கும், மாமியாருடைய சப்போர்ட் கிடைக்கும், அல்லது வந்து சந்திரன் சம்மந்தப்பட்ட காரத்துவ ரீதியாக வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு வீட்டில் வந்து இருப்பாங்கன்னு சொல்லலாம். அதாவது சந்திரன் நட்சத்திரத்தில் போனவங்க வந்து அம்மா வந்து டாமினேஷனாக இருப்பாங்க அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம். தாய் வழி சொத்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீர் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுவாங்க வீட்டில் யாரோ ஒருத்தங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இப்படி வந்து நம்ம சொல்லலாம். செவ்வாய் சம்மந்தப்பட்ட கர்ம நட்சத்திரங்கள் வந்து கிருத்திகை, பூரம், மூலம், ரேவதி. இந்த 4 நட்சத்திரத்தில் யாராவது பிறந்திருந்தீங்க அப்படின்னா, அவங்க வீட்டில் வந்து யாராவது ஒருத்தவங்க வந்து ஆர்மியில் இருப்பாங்க, அல்லது வந்து போலீஸில் இருப்பாங்க, அல்லது வந்து செவ்வாய் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுவாங்க, இளைய சகோதரனுடைய சப்போர்ட் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி வந்து செவ்வாய் சம்மந்தப்பட்ட விஷயங்களினுடைய ஆதிக்கம் வந்து இந்த நட்சத்திரங்களுக்கு அதிகமாக இருக்கும்னு சொல்லலாம். அடுத்து புதன் கர்ம பதிவு கொண்ட நட்சத்திரங்கள் பார்க்கும்போது ரோஹிணி, உத்திரம், பூராடம். இந்த 3 நட்சத்திரத்தில் யாராவது பிறந்திருந்தாங்க அப்படின்னா, புதன் சம்மந்தப்பட்ட கர்மா வந்து இயங்கிட்டு இருக்குன்னு சொல்லப்படுது. யாராவது ஒருத்தவங்க வந்து டீச்சராக இருப்பாங்க, அக்கௌண்டண்ட்டாக இருப்பாங்க, ஃபினான்ஸ் ரீதியாக டீல் பண்ணுறவங்க இருப்பாங்க, வியாபாரம் பண்ணுறவங்களாக இருப்பாங்க, அல்லது வந்து டிசைன் பண்ணுறவங்க வந்து வீட்டில் இருப்பாங்க, அல்லது மாமனுடைய சப்போர்ட் வந்து இவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அடுத்து குருவினுடைய கர்ம பதிவு கொண்ட நட்சத்திரங்கள் வந்து மிருகசீரிடம், ஹஸ்தம், உத்திராடம். இந்த 3 நட்சத்திரத்தில் யாராவது பிறந்தாங்க அப்படின்னா,
இவங்களுக்கு வந்து குருனுடைய ஆதிக்கம் வந்து வீட்டில் இருக்கிறதுனால யாரோ ஒருத்தவங்க வந்து டீச்சராக இருப்பாங்க, வழிகாட்டியாக இருப்பாங்க, ஆன்மீகவாதியாக இருப்பாங்க, கோயில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து ஏதோ ஒரு நல்லது பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய ஆள் இருப்பாங்க, கைடன்ஸ் கொடுக்குற ஆள் இருப்பாங்க. இந்த மாதிரி வந்து அதாவது ஒரு ஹெட்டில் இருப்பாங்க, ஒரு வேலையில் இருந்தாங்கன்னா ஒரு பெரிய பதவியில் வந்து இருக்கக்கூடிய சூழல் வந்து இருக்குது. குழந்தைங்க மேலே வந்து அதிக ஈடுபாடு இருக்கும். இவங்க யார் இந்த நட்சத்திரத்தில் வந்திருக்காங்களோ இவங்களுக்கு வந்து அவங்க குழந்தைங்க மேலே வந்து அதிக ஈடுபாடு இருக்கும். அப்போ குருவனுடைய காரத்துவங்கள் ரீதியாக வந்து நல்லது நடக்கும். அந்த கர்மா வந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நல்லது கெட்டது எல்லாமே. சுக்கிரனுடைய கர்ம பதிவு கொண்ட நட்சத்திரங்கள்னு சொல்லும்போது திருவாதிரை, சித்திரை, திருவோணம் இந்த 3 நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் சுக்கிரன் கர்ம பதிவு கொண்ட நட்சத்திரங்கள். அப்போது ஒய்ஃப் ரீதியான டாமினேஷன் வந்து இந்த நட்சத்திரங்களுக்கு வந்து இருக்கும். அதே மாதிரி வந்து கலைத்துறை ரீதியில் வந்து யாராவது ஒருத்தங்க இருப்பாங்கன்னு சொல்லலாம். அல்லது வந்து இவங்க ஈஸியாக வந்து ஃபேமஸ் ஆவாங்க இந்த நட்சத்திரத்தில் உள்ளவங்க அப்படின்னு சொல்லலாம். அல்லது வந்து மனைவி ரீதியான சொத்து வந்து இவங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லலாம். இப்படி வந்து சுக்கிரன் சம்மந்தப்பட்ட காரத்துவ ரீதியான நல்லது அல்லது கெட்டது வந்து இவங்களுக்கு அமையும். அந்த கர்மா வந்து இவங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா சனி கர்ம பதிவு கொண்ட நட்சத்திரங்கள் வந்து புனர்பூசம், சுவாதி, அவிட்டம் இந்த 3 நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் அவங்களுக்கு வந்து சனி கர்மா வந்து இருக்கும். அப்படிங்கும்போது வந்து தாத்தாவினுடைய இது வியாபாரத்தை எடுத்து பண்ணுறது, தாத்தாவினுடைய விஷயங்களை வந்து செய்கிற மாதிரி சூழல், சித்தப்பாவினுடைய தாக்கம், அதே மாதிரி வந்து தொழில் ரீதியான முன்னேற்றம் இது எல்லாமே வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடிக்கடி வந்து யாரால் வந்து தொழில் ரீதியான பிரச்சனை சந்திக்கக்கூடிய சூழல் வந்து ஏற்படலாம். இப்படி வந்து சனி சம்மந்தப்பட்ட காரத்துவ ரீதியான பிரச்சனைகளோ அல்லது நல்லதோ வந்து இவங்களுக்கு தொடரும் அப்படின்னு சொல்லப்படுது. ராகுனுடைய கர்ம பதிவு கொண்ட நட்சத்திரங்கள் வந்து பூசம், விசாகம், சதயம். அப்போ இந்த 3 நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னா ராகுனுடைய கர்ம பதிவு வந்து இங்கே இருக்கும்னு சொல்லப்படுது. அப்போ இவங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வீட்டில் யாராவது வந்து வெளிநாட்டில் இருப்பாங்கன்னு சொல்லலாம், ரிலேஷனில் வந்து யாராவது வெளிநாட்டில் இருப்பாங்கன்னு சொல்லலாம். அதாவது வந்து கலப்பட தொழில் பண்ணுறவங்களா இருக்கலாம், தோல் சம்மந்தப்பட்ட வியாபாரம் பண்ணுறவங்களா இருப்பாங்க ஃபேமிலியில். அதே மாதிரி வந்து அடிக்கடி ட்ராவலிங் போகக்கூடிய சூழல் வந்து இந்த நட்சத்திரத்தினுடைய ஃபேமிலியில் வந்து யாருக்காவது ஏற்படும். அல்லது இவருக்கு வந்து அதிகமாக வந்து ட்ராவலிங் போகக்கூடிய சூழல் வந்து ஏற்படும். வாடகை வீட்டில் இருக்கக்கூடிய சூழல் வந்து இருக்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு கிரகத்துக்கும் பார்த்திங்கன்னா அந்த கர்ம பதிவுக்கு ஏற்ற மாதிரி அந்த நட்சத்திரங்களில் பிறந்தாங்கன்னா அது ஓரியன்டாக நல்லது நடக்கும் அல்லது கெட்டது நடக்கும். இந்த சம்பவம் வந்து அதிகமாக நடக்கும்னு சொல்கிறேன், வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கு வந்து சூரியனுடைய கர்மா அதிகமாக இருக்கிறதுனால சூரியன் சம்மந்தப்பட்ட நல்லது கெட்டது நடக்கலாம். சந்திரன் கர்ம பதிவில் பிறந்தாங்கன்னா சந்திரன் சம்மந்தப்பட்ட நல்லது கெட்டது, தொழில் ரீதியான பாதிப்பு எல்லாமே இருக்கும். இப்படி வந்து 8 கிரகங்களுக்குரிய கர்ம பதிவு வந்து ஒவ்வொரு நட்சத்திரம் பெற்றிருக்குன்னு நம்ம சொல்கிறோம். அது மூலிமா நல்லதோ கெட்டதோ வந்து இந்த கிரகங்களுடைய காரத்துவ ரீதியாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த மரபணு ஜோதிடம், வேறு ஒன்றுமே கிடையாது. நார்மல் ஜோதிடத்தில் வந்து நம்ம சூரியன் நட்சத்திரம்னா என்ன சொல்லுவோம், கார்த்திகை, உத்திரம், உத்திராடம்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே வந்து அஸ்வினி, ஆயில்யம், அனுசம், புரட்டாதி 4 நட்சத்திரம் வந்து சூரியன் கர்ம பதிவு கொண்ட நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படிங்கிறது தான் இதில் சொல்லக்கூடிய கான்செப்ட். இந்த மரபணு ஜோதிடத்தை பற்றி புரிய வைக்கணும், எளிமையாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் போட்டது. இது ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோ தான். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த மரபணு ஜோதிடத்தை வந்து தொடரலாம், இல்லாட்டி நார்மல் ஜோதிடத்தையே நம்ம பார்ப்போம். இது வந்து ஒரு எளிமையான கான்செப்ட், சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கிறதுக்காக இந்த வீடியோ வந்து போட்டேன் நான். உங்கள் புரிதல் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நன்றி, வணக்கம்.